அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 25/7 அருமையான ஆடி மாதம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை. வியாழக்கிழமைனாலே குருநாள். குரு ஓரையில் போய் குரு பகவானை வழிபடுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். குரு பகவானுக்கு நீங்கள் கொண்டக்கல்லை மாலை கட்டி போடுறது, கொண்டக்கல்லையில் நீங்கள் கொண்டக்கல்லை வேக வச்சு கொண்டு போய் மக்களுக்கு தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். குருநாதரின் ஆசி பெறுங்கள். மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். நம்ம 9/8/2024 அன்று நம்ம பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகம் பயணம் போக இருக்கிறோம். என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நாகபஞ்சமி, கருட பஞ்சமி, வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய பஞ்சமி திதி. அங்கே போனீங்க அப்படின்னா ஜோதிடர்களுக்கே வாக்குப்பளிதம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சோடியில் இருக்குது. ஜோதிடர்களுக்கே வாக்குப்பளிதம் ஏற்படும், ஜோதிடர்கள் வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிறது விஷயம். அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் வாழ்க்கையில். என்னென்னா, சிவபெருமானை நோக்கி தான் எல்லா இடத்துலையும் நந்தியம் பெருமான் இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நந்தியம் பெருமானுமே வாசலை நோக்கியே இருப்பாங்க. சிவபெருமானை நோக்கி நந்தியம் பெருமான் இருக்க மாட்டார். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை நாம் நேரில் போகும்போது சொல்கிறேன். நம்ம பயணத்தில் பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடம், அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர், இதுதான் அவருடைய பேர். அங்கே நம்ம போக இருக்கிறோம். பக்கத்துலேயே திருவட்டதுறை தீர்த்தபுரீஸ்வரர் கோயிலுக்கு போக இருக்கிறோம். இதை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருப்பேன். அதே போல் பஞ்சமி திதிக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர் கொடுத்துருப்பேன். பக்கத்திலேயே கொளஞ்சியப்பர் அப்படின்னு ஒரு சுயம்பு முருகன் கோவில் இருக்கிறது. இந்த 3 கோயில்களும் செல்ல இருக்கிறோம். நீங்கள் இந்த கோயில்களுக்கு நம்மோடு பயணமாக வர இருக்கக்கூடிய அன்பர்கள் முத்துரத்னம் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு முத்துரத்னத்தை நல்லாவே தெரியும். கீழே முத்துரத்னத்துடைய ஃபோன் நம்பரும் கொடுத்துட்றோம். நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இங்கே திருப்பூர்லேருந்து கிளம்புறோம். ஏசி பஸ்ஸு திரும்ப கொண்டாந்து திருப்பூர்லேயே விட்டுறோம். எல்லா விதமான டீட்டெயிலும் உங்களுக்கு அவர் சொல்வார். உணவுடன் சேர்த்து எல்லா ஏற்பாடுமே சிறப்பாக செய்திருக்கிறோம். அதனால் வாங்க, ஒரு பயணம் போயிட்டு வரலாம். 9ஆம் தேதி நாம் பிரளயகாலேஸ்வரரை வணங்க இருக்கிறோம். வாங்க, வியாழக்கிழமை, திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 8:40 வரைக்கும் சதுர்த்தி, பின்பு பஞ்சமி திதி. இரவு 8:41 வரைக்கும் பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். பிற்பகல் 12:17 வரைக்கும் சோபனம் நாமயோகம் இருக்கிறது. சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம், யோகாதிபதி சூரியன். அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி, அவயோகி சனி பகவான். அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம். அதிகண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம், யோகாதிபதி சந்திரன். அவயோக நட்சத்திரம் ரேவதி, அவயோகி புதன். காலை 8:40 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு இரவு 7:25 வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துலம் கரணம் சுக்கிரன். பஞ்சமி திதி என்றே பஞ்சமிக்கு பயணத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. போன வருடம் நான், என்னுடைய மனைவி திவ்யா, திரு கோவிந்தராஜ் சார் எல்லாரும் நாங்கள் பிரளயகாலேஸ்வரர் பயணம் போய் வந்தோம். அதே மாதிரி நாகபஞ்சமி, கருட பஞ்சமிக்கு போயிட்டு வந்தோம். மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் இருக்கிறது. நான் உணர்ந்ததை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். வாங்க, பிரளயகாலேஸ்வரரை போய் பார்த்துட்டு வரலாம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு முத்துக்குமார சுவாமி வணங்குபவர்கள் காலை நேரத்தில் வணங்குவது மிக மிக சிறப்பு. கோமடத்துக்கு வர்றவங்க முன்கூட்டியே நீங்கள் கோபூஜை செய்யணும்னு விரும்புகிறவங்க 11 பசுமாட்டுக்கு தீவனம் கொடுப்பது முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் திவ்யா அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. கோமடத்துடைய ஃபோன் நம்பர் இதில் கீழே கோமடத்துன்னு போட்டு ஃபோன் நம்பரும் கொடுத்துடலாம். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேளை. அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம். குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க. எல்லாமே இன்று வெற்றியே. 100% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு 25% காரிய வெற்றியே கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம்
ஊன் 75% காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மதியம் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியத்தில் 75% வெற்றி. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இல்லை 5ஆம் ஜாமம், அதனால் முக்கியமான வேலை இருந்தால் 6ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி, தேய்பிறை வியாழக்கிழமை கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான பேச்சுக்கள், முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னு அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள். இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள். முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துரும். 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுக்கு ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் வியாழக்கிழமை குருநாள் பஞ்சவச்சி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். வாங்க வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.